ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் 2026இல் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும்? அதாவது இந்த 2026ல் தடுமாறக்கூடிய 6 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இந்த 2026ல் கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க, மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2026ல் மீன ராசியில சனி பகவான் இருப்பார். அதே போல மிதுன ராசியில குரு பகவான் 2026 ஜூன் வரை இருப்பார். 2026 ஜூனுக்கு அப்புறம் கடக ராசியில குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார். அதே போல கும்ப ராசியில ராகு, சிம்ம ராசியில கேது சஞ்சாரம் செய்கிறார்கள். ஒருவர் வாழ்க்கையில பாருங்க மாற்றத்தை, அதாவது திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு, சனி, ராகு, கேதுக்கள் தான். இவர்கள் தான் வருட கிரகங்கள். இப்ப இந்த 2026ல் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு முக்கியமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி, சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா உங்க வயிற்று பகுதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு வயிற்று பகுதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 2027 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக ஜென்ம சனியில தான் ஒரு மனிதன் பாருங்க பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல் பாருங்க அந்த உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கிறத தடுக்க முடியாது. அதாவது உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தால், ஒரு யோகமான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் தசாபுத்திகளும் வீக்காக இருந்தால் அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஒருவர் சொல்வார், எனக்கு ரொம்ப நல்ல தசாபுத்தி நடக்குதுங்க, எனக்கு எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமாற்றத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு 2026ல் இடமாற்றம்ங்கிறது கட்டாயம் உண்டு. ஜென்ம சனியில இந்த 2026ல் மீன ராசிக்காரர்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தொழில் மேல உங்களுக்கு ஈடுபாடே இருக்காதுங்க. நிறைய பேர் ஜென்ம சனியில தொழிலை விட்டுவிட்டு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும். அப்போ தொழில் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருங்க. கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது முயற்சியை கைவிடாமல் உழைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கஷ்டம் வராது. ஆனால் பாருங்க, அந்த வீடு மாற்றம், அந்த தொழில் மாற்றம், அந்த உத்தியோக மாற்றங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு 2026ல் கட்டாயம் உண்டு. அடுத்து பாருங்க மிதுன ராசிக்காரர்கள். பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு காலம். பாருங்க, ஜென்ம சனியை விட மோசமானது ஜென்ம குரு. ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு மன அழுத்தம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பாருங்க, பேச்சினால பிரச்சனை இருக்கும், சொந்த பந்த பகை இருக்கும். அதே போல எங்க போனாலும் ஒரு நெருக்கடி இருக்கும், எங்க போனாலும் ஒரு பதட்டம், எங்க போனாலும் ஒரு பயம், இதெல்லாம் இருக்கும் ஜென்ம குரு காலகட்டத்தில். பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இது 2026 ஜூன் வரையும் இருக்கு. அப்ப பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம்ங்கிறது உண்டு. நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால், அதாவது யுகமான தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. தசாபுத்திகளும் வீக்காக இருந்தால் பாருங்க உங்களுக்கு அந்த இடமாற்றத்தினால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனால் இடமாற்றம்ங்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்னு இருக்குங்க இந்த 2026ல் மிதுன ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலை செய்யறது, இது போன்ற பாருங்க சிரமங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் மாற்றங்கள் கட்டாயம் இருக்கும் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் 2026 ஜூன் வரையும் உங்கள் உத்தியோகத்தில், உங்கள் தொழிலில் கவனமாக இருங்க. யாரையும் பகைச்சிக்காதீங்க, திடீர் முடிவு எடுக்காதீங்க, அவசர முடிவு எடுக்காதீங்க, மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள், உத்தியோகத்தில் ஈடுபாடாக இருங்க, அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க, விஆர்எஸ் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க,
அப்போ பாருங்க, மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மன அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தொழிலில், உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மிதனராசிக்காரர்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள், தேவையில்லாத தொழில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க, வேலைக்காரர்களால பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னா, சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார், சனிக்கு வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பாருங்க, வேலைக்காரர்களால் பிரச்சனை. பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வேற குரு பகவான் பாருங்க மறைஞ்சிருக்கிறார். அதனால பண கஷ்டம் வரும். தொழிலில் பாருங்க தடை வரும். தொழிலில் நடத்த முடியாத நிலைமை ஏற்படும். உத்தியோகத்தில் பாருங்க சிரமங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பாருங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒரு போட்டித் தேர்வு எழுத போறீங்க, அதில் பாருங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போகும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீணாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல வேற கேது இருக்கிறார். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 8ஆம் இடத்துல தற்போது கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2026 முழுவதும் 8ஆம் இடத்துல கேது இருப்பார். இப்போ 8ஆம் இடத்துக்கு கேது வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அப்போ நிறைய பேர் மகர ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை வரும். கூண்டில் ஏறி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். நான் பிறந்ததுலேருந்து கோர்ட்டு படியே ஏறலைங்க, நான் கூண்டில் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2026 கூண்டில் ஏறி நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. அதே போல் பண கஷ்டம் வரும். 6ஆம் இடத்துல குரு மறைவாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். மகர ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், மகர ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் கும்பராசிக்காரர்கள் பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள ராகு இருக்கிறார். ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம். ராகுங்கிறது ஆசையை தூண்டிவிடக்கூடிய கிரகம். அப்போ நிறைய பேருக்கு பெரிய கடன். ராகுன்னா பாருங்க வட்டியை சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான். அப்போ நிறைய பேர் பாருங்க பெருசாக கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நிறைய பேர் வந்து வட்டி பணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால பெரிய முதலீடுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 2026 கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு போவதனால பாருங்க ஒரு மன பயம் இருக்கும். ஏன்னா ராகுங்கிறது பாம்பு. பாம்பை கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை. அப்போ அந்த பாம்பு கிரகம், விஷக்கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே போகிறதுனால பாருங்க எதிரே ஒரு மன பயம், ஒரு பதட்டம், யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குங்க ராகு ராசிக்குள்ளே போகிறது. அப்போ பெருசாக பாருங்க திட்டம் போடுதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க ஆலோசனை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் பாருங்க நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்க நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அப்போ கும்பராசிக்காரர்களும் இந்த 2026 பாருங்க தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டு அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும். இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலாம் ஒரு சிலருக்கு இருக்கும். முக்கியமாக பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெருசாக கடன் வாங்கக்கூடாது. பெருசாக எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கக்கூடாது. அடுத்தது பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் இந்த 2026 ராசிக்குள்ளே போகிறார். கேதுங்கிறது அதுவும் விஷக்கிரகம். கேதுங்கிறது தையலை, வலையை குறிக்கக்கூடிய கிரகம். கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலையை குறிக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அப்போ சிம்ம ராசிக்காரர்களும் பாருங்க இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ராசிக்குள்ளே கேது போகிறதுனால ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஆப்ரேஷனே பண்ணலைங்க, என் உடம்புல காயமே பண்ணலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புல ஏதாவது காயம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதாவது தையல் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே கேது போகிற வரையும் இந்த 2026 முழுவதும் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, ரொம்ப விழிப்பாக போகணும். அதாவது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அப்படின்னு சொல்லாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க அவசரம் கோபம் ஆகாது, கோபத்தை குறைக்கணும். ஆன்மீக ஈடுபாடு உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026
பெரிய பாதிப்பு இருக்காது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது ராசிக்குள்ளே போகிறது 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. அதனால் இவர்களுக்கும் பாருங்கள் இந்த தொழில் ரீதியாக பிரச்சனை, உத்தியோக ரீதியாக பிரச்சனை, சொந்த பந்த பகை, எங்கே போனாலும் விரோதம், எங்கே போனாலும் தடை தாமதம் சிம்ம ராசிக்காரர்களும் இந்த 2026 அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீன ராசி, மிதுன ராசி, கும்ப ராசி, சிம்ம ராசி, இந்த பாருங்க மகர ராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் பாருங்க 2026 ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். ஆனால் ஒரு சில விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கிறது பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா பாருங்கள், கைப்பட எழுதின ஜாதகம் எழுதி உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.